நண்பர்களே, நம்ம லட்சியத்தோடு இருந்தால் நடக்கும். வரணும் லட்சியத்திலே உறுதியாய் நிற்கிற பிள்ளைகள் வாழ்வார்கள். எனவே பிள்ளைகளே துவண்டு போகாதீர்கள். ஆண்டவர் லட்சியம் பாருங்க, ஏழைகள் தான் ஒரு லட்சியமாகுது. ஏன் இயேசு தேடி நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க என்றால், அது அவர் இல்லாதவர்கள் கொடுத்தார், அது அவர் லட்சியம். எனவே பணம் இல்லாதவங்கள இயேசு தேடி வந்தான். நோயாளிகள் எல்லாம் மருத்துவத்துக்கு வசதி இல்லை, எனவே இயேசு தேடி வந்தான். சில நோய்களை குணப்படுத்த முடியல, ஏன்னா இயேசு கிட்ட போன குணம் கிடைக்கும், தேடி வருகிறான். லட்சியத்தினுடைய சிறப்பு அதுதான். லட்சியத்தை தெளிவா இருக்கணும் நண்பர்களே. உங்க இலக்கை நீங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து அர்ப்பணியுங்கள். அந்த லட்சியத்துக்காக இயேசு ஜெபித்தார். அந்த லட்சியம் தான் தன்னுடைய தந்தையுடைய சித்தமாக இருந்தது. எனவே என்னுடைய லட்சியம் கடவுளுக்கு உகந்த லட்சியமா பாருங்க. நீங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க, அந்த டார்கெட் கடவுளுக்கு ஏத்ததா முதல்ல யோசிங்க. அது ஏத்தது என்றால் அதை வைத்து ஜெபிங்க. இயேசு தினதோறும் ஜெபித்தார். வல்லமை பாருங்க, அவ்வளவு பிரபலமாக இருந்தால் அன்பர்களே ஒண்ணுக்கும் நடக்கும். வாழ்க்கையில லட்சியத்தை நோக்கி நீ ஓடுகிற பொழுது அடைவாய்.